கர்த்தருடைய பெரிதான் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஈரோடு மாவட்டத்துலேருந்து வரோம். என் பேர் இந்திரா. எங்கள் போன வருஷம் 1வது மாதம் எங்கள் ஜேசிபி எடுக்கலான்னு ஆசைப்பட்டு அப்பாட்ட ஜெபம் பண்ணோம். சரி அப்பா எடுக்க சொன்னாங்க. எடுத்துக்கலான்ட்டு நாங்கள் ஜெபம் பண்ணி கேட்கும்போது புது வண்டியே எடுத்துக்கலாம், பழசு எடுத்தால் அடிக்கடி ரிப்பேர் ஆகும்னு சொல்லிட்டு புது வண்டியே எடுக்கலான்ட்டு புது வண்டி எடுத்தோம். அது 34 லட்சம். 10 லட்ச ரூபா கட்டிட்டு மீதி டியூ போட்டோம். மாதம் 60,000 ரூபா கட்ட சொல்லி. அது கொஞ்சம் எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதனால அவளுக்கு ஒரு 13 லட்ச ரூபாய் செலவாச்சு. அதனால் அந்த டியூ கட்ட முடியாமல் போயிடுச்சு. அதனால சரி அந்த வண்டி விற்றுடலாம், இல்லை கடன் ஓவராக இருக்குது, வண்டி விற்று கடனை கட்டிடலான்னு சொல்லிட்டு போன மாதத்தில் வண்டி விற்க அட்வான்ஸ் ஒரு 4 லட்ச ரூபா வாங்கியிருந்தாங்க. வண்டிக்காரரும் சரி வாங்கிக்கிறேன்னு சொல்லி அந்த வண்டியை 4 லட்ச ரூபா கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இவங்களும் அந்த 4 லட்சத்தை வாங்கி அவசரமாக கடன்காரருக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வண்டி இல்லாமல் இந்த ஒரு மாதமாக ஓட்டுறதுக்கு ஃபோன் பண்ணாங்கனாலும் பக்கத்து இருக்கிற வண்டியும் தெரிஞ்சவங்க வண்டியும் அனுப்பிவிட்டு ஒரு மாதமாக மருமகன் வீட்லேயே இருந்தாப்படி. அப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நாங்கள் போன மாதம் வந்த உபவாச கூட்டத்தில் அப்பாட்ட சொன்னோம், அப்பா இப்படி வண்டியை விற்றுட்டாங்கப்பா, இது நம்ம என்ன பண்ணுறதுன்னு. சரி வாங்கி கொடுத்த வண்டியை அது காக்க தெரியாமல் விற்றுட்டாங்க, வாங்கி கொடுத்தாருலாண்டவரே அதை வச்சுருக்கணுமில்ல, அதை கடை பாதுகாக்க தெரியாமல் விற்றா என்ன பண்ண முடியும், சரிங்க சிஸ்டர் ஜெபம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சரிங்கப்பான்னு சொல்லிட்டு நாங்களும் போயிட்டோம். அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு வாரமாக எனக்கு சரியாக சாப்பிட முடியல, தூங்க முடியல. இப்படி அப்பா வாங்கி கொடுத்த வண்டி தேவ சித்தத்தோடு தான் நம்ம வாங்கணுமே, இந்த வண்டி காக்க தெரியாமல் இப்படி விற்றுட்டாங்களே, நீ எப்படி திரும்ப நாம் அது மாதிரி 34 லட்சம் போட்டு நம்மளால் வாங்க முடியுமா, ஆமாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு சரி நம்ம தேவனுடைய பாதத்தில் வைப்போம் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணிவிட்டு ஜபத்திலே இருந்தேன். அப்பா அது நீங்கள் வாங்கி கொடுத்த வண்டி, நாங்கள் எங்கள் சுயத்தினால் வாங்கியிருந்தால் அந்த வண்டி போகட்டும், அப்பா அது உங்கள் சித்தத்தினால் வாங்கியிருந்தால் அந்த வண்டி எங்களுக்கு தங்கட்டும், அப்பா எங்களுக்கு ஒன்றும் தெரியாது சுவாமி, நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கப்பா, அதை பாதுகாக்க தெரியாமல் இப்படி கடன் ஓவராக இருக்கிறதுனால விற்கிறதுன்னு சொல்கிறாங்க சுவாமி, ஆண்டவரே உங்களுக்கு சித்தமாக இருந்தால் அந்த வண்டியை காத்து கொடுங்க, உங்களுக்கு சித்தம் இல்லைன்னா உங்களுடைய சித்தத்தின் வண்டி அந்த வண்டியை நடத்துங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிவிட்டு நான் ஒரு வாரமாக இருந்தேன். அப்புறம் 4 நாள் 5 நாள் கழித்து அந்த வண்டிக்காரங்களே நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிருங்க, எங்களுக்கு வண்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொன்னோன்னே அப்போ நான் சரின்ட்டு நன்றி சொல்லி ஜெபம் பண்ணேன், ஏசப்பா அந்த வண்டிக்கார் வேணாம்னு சொல்லிட்டாங்க, ஏசப்பா இது உங்களுக்கு சித்தம் இல்லை, அந்த வண்டி மீட்டு கொடுத்தீங்க நன்றி சுவாமி அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் 2 நாள் கழிச்சு அவங்க என்னங்க 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போங்க, அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. அவங்களும் சரி இருக்கிற காசு கொடுத்துட்டு வண்டி எடுத்துகிட்டு போய் ஓட்டுங்க, மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருன்னு சொன்னாங்க. சரி என்ன பண்ணுறது, அதுக்கு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாயாவது கொடுக்கணும், 4 லட்சத்துக்கு ஒரு பாதியாவது கொடுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஜெபம் பண்ணிவிட்டு அப்பாட்டையும் ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணிட்டேன். சரி சிஸ்டர் ஜெபத்தில் வைக்கிறேன்னு சொன்னாங்க. சரிங்க பண்ணிட்டு அப்போ நான் ஜெபம் பண்ணிவிட்டு அந்த ஏசப்பா எப்படியாவது ஏதோ ஒரு இடத்துல சாமி இப்போ எங்களுக்கு பணம் கிடைக்க உதவி செய்யுங்க, நாங்களும் கொடுத்த உதவி எங்கள்கிட்ட எதுவும் இல்லை, அப்பா நீங்கள் தான் எங்களுக்கு துணை, ஏதோ ஒரு இடத்துல மறுமூணுக்கு பணம் கிடைக்க உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணிகிட்டே இந்த 2-3 நாளாக ஜெபம் பண்ணேன். அப்புறம் 3ஆவது நாள் அவங்க கூட வேலை செய்கிற பையன் சரி சங்கரு நீ அழுவாத, நான் என் வண்டி வச்சு உனக்கு நான் பணம் வாங்கி தரேன் 4 லட்சம், நீ எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அந்த பையன் கூட்டிகிட்டு போய் அந்த பையனுடைய வண்டி புக்கை வச்சு 4 லட்ச ரூபா கொடுத்து இந்த வண்டிக்காரை கொண்டு கொடுத்துட்டு வண்டி எடுத்துகிட்டு இப்போ ஒரு மாதம் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பையனை அடைக்க சொல்லியிருக்குது. இப்போ வண்டி டிவியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டி வண்டியை கட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் வண்டி மீட்டு கொடுத்த ஏசப்பாவுக்கு நன்றி. அப்புறம் எங்கள் போன மாதம் நாங்கள் எங்கள் உபாச கூட்டத்துக்கு வந்தபோது எங்கள் பையன்தான் வீட்டில் இருந்தான். நாங்கள் 2 வண்டியும் எங்கள் வண்டியும் அந்த அன்றைக்கி ரிப்பேருன்னு விட்டுட்டு வந்துட்டோம். பஸ்ஸுக்கு தான் ட்ரெயின் ஏறினோம். எங்கள் பையன் வண்டியும் வீட்டில் இருந்துச்சு. அவனுக்கு 2 லட்ச ரூபா கட்டி தான் அந்த பாத்துக்கோள் பைக்கு எடுத்து கொடுத்தான். சரி ஜென்மபாவை கழுவுறதுக்கு எங்களுக்கு அது கொஞ்சம் பத்தாமல் இருந்துச்சு. சரி அவனுடைய ஜென்மபாவை கழுவுறது தான் நம்ம தாயினுடைய கடமை, அப்போ நீங்கள் செய்யுங்க சிஸ்டர்னு சொன்னாங்க. சரிங்கப்பா அவனை கேட்க கொடுக்க மாட்டான், நாங்களே அதை செய்யறதுன்னு சொல்லி ஜென்மபாவை கழுவுறதுக்கு 2000 புக்கு அடிக்க சொன்னார். 1000 புக்கு அடிக்கிறதுக்கு நாங்கள் அனுப்பிச்சி வச்சிட்டோம். மறுபடியும் 1000 புக்கு பணம் பத்தலை, யார்கிட்ட போய் கடன் கேட்குறேன்னு சொல்லிட்டு சரி வண்டி புக்கு இருக்குதுல்ல கொண்டு வச்சு வாங்கி நம்ம அதை அனுப்பிச்சிடலாம் ஆண்டருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுட்டு போனோம். அங்கே போனோன்னே உங்கள் பையன் பேரில் இருக்கிற வண்டி உங்கள் பையன் தான் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் தாங்கப்பா வாங்கி கொடுத்தோம், நீங்கள் கொடுங்கண்ணா, நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் அவன் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொன்னாங்க. இவனை போய் கூப்பிட்டா வரமாட்டான்னு சொன்னால் இதெல்லாம் சொன்னாலும் அவனுக்கு புரியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ எங்கள் பாப்பாட்ட சொன்னேன், நான் எப்படியாவது கூட்டிகிட்டு வரமா அவன் அப்படின்னு சொல்லி எங்கள் பாப்பா அவன் கூட்டிகிட்டு வந்துச்சு. எங்கள் பாப்பாவுக்கு வாங்குற மாதிரியே கூட்டிகிட்டு வந்து அப்புறம் அவனே கையெழுத்து போட்டு 1 லட்ச ரூபா வாங்கி கொடுத்தான். நாங்கள் வாங்கிட்டு வரக்கு 4 மணி ஆயிடுச்சு. அவனை பேசி சரி வண்டி அங்கே போய் எல்லாம் வாங்கிட்டு வரக்கு 4 மணிக்கு மேலே பேங்கில் அக்கௌண்ட்டில் போடலான்னா அப்போ அக்கௌண்ட்லேயும் அனுப்பிச்சி விட்டுன்னு சிஸ்டர் சொன்னாங்க. சரின்னு நம்ம கையில் ஒன்று கூட அக்கௌண்ட்டில் அனுப்பலான்னு பேங்கில் போய் போட்டோம். அதில் 1 ரூபாய்க்கு கடை நாங்கள் டீயும் கடை எங்கள் பாப்பா கடை பசிக்குதுமோ டீ வாங்கிக்கணும், அதில் எடுக்கக்கூடாது வாப்பா, நம்ம காசில் வாங்கிக்கலாம், வீட்டுக்கு போய் குடிச்சிக்கலாம்,
நம்ம இதை அப்படியே ஆண்டவருக்கு அனுப்பிச்சிடலாம், நம்ம டீ குடிக்கிறதோ சாப்பிட்றதோ எடுக்கக்கூடாது அந்த காசில், இது ஆண்டவருக்குன்னு வாங்கிக்கிறேன்னு சொன்னால் சரிம்மா அப்படின்ட்டான். நான் காலேருந்து 4 மணி வரைக்கும் ஒரு டீ கார்டு குடிக்கிறேன், எங்கள் பாப்பாவுக்கு ஒரு டீ கார்டு நான் வாங்கி கொடுக்கல. அப்படியே அவளை வீட்டுக்கே கூப்பிட்டு வந்து வீட்டில் தான் டீ வச்சு கொடுத்தா. அப்படி அந்த காசை நாங்கள் அனுப்பிச்சி விட்டோம். அனுப்பி அப்பாவே சரின்னு ஜபத்தில் வச்சு ஜென்மப்பாவை ஜென்மப்பா கலியோஜன் சிஸ்டர் ஜபத்தில் வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். போயிட்டு அப்புறம் போன மாதம் நாங்கள் வந்தபோது அந்த வண்டி தூக்கிட்டு போனாங்க. அவங்ககிட்ட சொன்னேன், வண்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்கடா, எப்படியாவது மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கட்டு அப்படின்னு. நான்லாம் கட்ட மாட்டேன், நீ வாங்கி தந்ததுக்கு நான் பணம் கட்டணுமா அப்படின்னு சொன்னேன். நான் வாங்கி அதில் 1 ரூபாய்க்கு டீ கடை குடிக்கலடா, மூடி சென்மப்பாவத்தை கழுவுணும் அப்படின்னு. நீ ஒன்றும் கழுவ வேண்டாம், அது எனக்கு தெரியும், நான் அது உனக்கு பற்றி புரியாது, நீ அது ஆண்டருக்குள்ளே வந்தால் தான் அது புரியும், இது கடமை, அது நான் செய்யணும், அதுக்காக தான் நான் வச்சேன்டா, நான் அதை வாங்கி நான் வெட்டி செலவு எதுவும் செய்யலை, ஒரு காப்பி கார்டு அதை நான் வாங்கி என் பிள்ளைக்கு கொடுக்கல, இந்த ஆண்டருக்குன்ட்டு செஞ்சது, நீ அப்படி சொல்லாத அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் என் பையன் மாண்டேனான். அப்புறம் போன மாதம் வண்டி எடுத்துகிட்டு போங்காட்டி இங்கே வந்து அப்பாட்ட நாங்கள் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போனோம். அப்போ அப்படி 2 வண்டி தூக்கிட்டு போயிட்டாங்கப்பான்னு. அப்போ தான் அப்பா சாட்சி சொன்னாங்க, என் வண்டி ஒரு தடவை தூக்கிட்டு போனாங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு அப்போ ஜெபம் பண்ணிவிட்டாங்க. சரி நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். போனதுக்கப்புறம் அவன் 1 வாரமாக சாப்பிடாம என்கிட்ட ஒரே சண்டை, சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறேன், சாப்பிட மாட்டேங்க, என் வண்டி உன்னால் தான் போச்சு, நீ வாங்கி தின்ன கடனுக்கு என் வண்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க, என் வண்டி வாங்கி கொடு, அப்போ தான் நான் வீட்டுக்கு வருவேன், இல்லைன்னா வீட்டுக்கு வரமாட்டேன்னு. சாயந்தரம் 8 மணி ஆனால் இவர் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறார், வரமாட்டேங்கிறான். அப்புறம் ஜெபம் பண்ணி எப்படியோ 9 மணி 10 மணிக்கு வீட்டுக்கு வந்தான். 10 நாளாக நைட்டு வீட்டில் சாப்பிடவே இல்லை. எனக்கு வண்டி வந்தால் தான் நான் சாப்பிடுவேன், நான் சாப்பிட மாட்டேன். அப்போ நான் 1 லட்ச ரூபா கட்டி வாங்கி கொடுக்குறதுக்கு நமக்கு இருந்தால் நான் ஏன்டா வண்டி புக்கு வைக்கிறேன், வாங்கிக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி வாங்கி தரேன், கொஞ்சம் பொறுமையாக விற்கிறோம்னா கேட்கவே இல்லை. அப்போ சரின்னு சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு இந்த ஏசப்பா நான் அந்த வண்டி புக்கை வச்சு அவனுக்கு தானப்பா நாங்கள் செலவு பண்ணோம், நாங்கள் 1 ரூபா கூட வெட்டி செலவு பண்ணலையே ஆண்டவரே, இப்படி பிடிவாதமாக இருக்கிற ஏசப்பா, எப்படியாவது மனசை மாற்றி அந்த வண்டி அவனே கட்டுட்டும், சம்பளமும் கொடுக்க மாட்டேங்கிறான், அந்த சம்பளத்தை வச்சு மாதம் 20,000 சம்பளம் வாங்குறான், ஒரு 10,000 வண்டி கட்டினா 10 மாதம் கட்டினா அந்த 1 லட்ச ரூபா முடிஞ்சுது, கட்டலாமலப்பா, ஒன்றுமே செய்யமானேன்னு சொல்லி ஒரு நாள் ஃபுல்லாக கடைக்கே போவோம் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஆண்டவர் வந்து நன்மை இந்த கர்த்தரை நம்பினோ செழிப்பாங்க, நீதிமொழிகள் 28 25வது வசனத்தை காமிச்சிட அதை படித்தேன். அப்போ நாங்கள் உண்மையே நம்பிக்கிறோம், நாங்கள் செழிக்கணும், எப்படியாவது என் மகன் மனசை மாற்றி இந்த வண்டி புக்குக்கு பணம் கட்டி அந்த வண்டி புக்கு மேய்க்க உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு நான் கடைக்கு போயிட்டேன். அப்புறம் ஒரு 2 நாள் கழித்து வண்டிக்காரர் ஃபோன் பண்ணி, நீங்கள் வண்டி வந்து எடுத்துகிட்டு போங்க, நாங்கள் எங்கிட்ட காசு எல்லாம் இருக்கிறப்ப நாங்கள் எடுத்துக்கிறேன், வேண்டாம் நீங்கள் மொத்தமாக கட்ட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் 5,000 ரூபா கட்ட முடியுமான்னாங்க. கட்டிடுறேங்கன்னு சொன்னேன். சரி நீங்கள் வந்து வண்டி எடுத்துகிட்டு போங்க, மாதம் 5,000 உங்கள் பையனை கட்ட சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அவனுக்கே நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், நாங்கள் சொன்ன சண்டைக்கு வருவான், அப்புறம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு கட்டலின்னா நீங்கள் எங்கே கேட்பீங்க, நீங்கள் அவனுக்கே ஃபோன் பண்ணோன்னே அப்புறம் அவனுக்கு ஃபோன் பண்ணி ஒரு 5,000 ரூபா கட்டிட்டு எடுத்துகிட்டு போய் விற்கிறமோ மாதம் 5,000 ரூபா நீ கட்டிடு, அவங்களும் சிரமத்தில் இருக்கிறாங்களோ, நீ சம்பளம் வாங்குறீங்களா கட்டலாமல்ல அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டு போய் எப்படியும் பேரனை பேரட்டி சம்பள காசோ எப்படி பேட்டினானே தெரியல கட்டி அவன் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டான். இப்போ ஓட்டிகிட்டு இருக்கிற அந்த 1 வாரமாக தான் சாப்பிட்றான். ஆண்டவர் 2 வண்டியும் மீட்டு கொடுத்தா ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஏசப்பா, கர்த்தர் நான் மாத்திரம் மகிமைப்படுவதாக.